அதாவது நம்ம தாமிரபரணி ஆற்றுல நம்ம அகத்தியர் அருவியிலேருந்து அப்படியே இந்த பாபநாசம் சுவாமி கோயில் வழியாக வருது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து. அதில் இப்போது சமீபத்தில் 90 டன்னு 100 மூட்டை துணி இயற்கை சீர்கேடு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. டேய், இதுக்கு காரணமானவங்களே இந்த கிரகங்கள் தான், அந்த தெய்வங்கள் தான், அந்த ஏக இறைவனாகிய பரம்பொருள் தான். ஏன்னா இது காமக்காலம். காமத்தால் பிறப்பெடுத்து காமத்துக்காகவே சுயநலமாக செத்து மடியும் நர உலகம் இது. அவனுங்கள்ட்ட போயிட்டு இயற்கையை பாதுகாக்கணும், இப்படிப்பட்ட அவலெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த நுண்குழாய் விழியங்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த செய்தித்துறை, இந்த ஊடகத்துறை, இங்கே நடக்கிற அரசியல் சாசன சட்டங்கள், அரசு துறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எவன் உனக்கு ஞானியாக இருக்கிறான், எவன் உனக்கு யோகியாக இருக்கிறான், எவன் உனக்கு சாதுவாக இருக்கிறான், எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா காமத்தால் பிறப்பெடுக்கிறான். அதே காமத்துக்காக இவன் வாழுறான், சுயநலமாக இருக்கிறான். இவங்கிட்ட போயிட்டு இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை நேசிக்கணும் அப்படின்னா என்ன? ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இங்கே பாரு, இது சித்தர்கள் சொல்கிறது என்னது? இது குஷ்ட உடம்பு என்னது? இந்த 5 விரலும் ஒவ்வொரு தத்துவங்களை குறிக்குது. இந்த 5 விரலும் இந்த 9 ராஜ உறுப்புகளையும் பலப்படுத்துறதுக்கும், இயற்கையோடு நம்ம ஒன்றி உறவாடுவதற்கும் யோகங்களை இது கற்றுக் கொடுக்குது. சாதாரண மானிடர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது குஷ்ட ரோகம். ஆனால் உழைக்கலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், எந்திரிக்கலாம். இது எங்களுக்கு சித்த குருமார்கள் கற்றுக் கொடுத்த விஷயம். சாதாரண மானிடனுக்கு, காமத்தால் பிறப்பெடுக்கிறவனுக்கு எந்த விதமான இந்த உலகத்தின் எந்த தொடர்பும் அவனுக்கு கிடைக்காது. சித்தர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவங்க தான் இந்த மண்ணையும் இயற்கையும் பாதுகாக்க முடியும். அதை விட்டுட்டு நான் இந்த செய்தித்துறையில் சொன்னேன், நுண்குழாயில் சொன்னேன் 90 டன்னு, இது எல்லாமே கிரகங்களுடைய வேலை தான், தெய்வங்களுடைய வேலை தான், 27 நட்சத்திரக்காரர்களுடைய வேலை தான். இந்த கலிகாலத்தில் இப்படி தான் இருப்பானுங்க. அவன் மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த டியூனிங் பண்ணி வச்ச அந்த மூளை அவ்வளோதான் அவனுக்கு வேலை செய்யும். ஏன்னா இவன் காமத்துக்காக வாழ்கிறவன். அவங்ககிட்ட போய் நீ சத்தியம், தர்மம், நீதி, நேர்மை, இந்த குஷ்டரோகி உடம்பு நம்ம உடம்புல இருக்குது. இந்த உலகத்தில் நீ போய் என்ன நீ நியாயம், சத்தியம், தர்மம்னு பேசுவ? இது என்ன குஷ்டரோகி உடம்பு? இந்த பாருங்கள், இந்த 5 விரலையும் என்னென்ன மாதிரி இருக்குது? ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஏன் இதை ஒன்றா நேராக இருக்க வேண்டியதானே? இந்த கட்டை விரல் ஏன் இப்படி இருக்குது, இந்த விரல் ஏன் இப்படி இருக்குது, இந்த விரல் ஏன் இப்படி இருக்குது, இந்த ஒரு விரலும் இது குஷ்டரோக உடம்புன்றாங்க, குஷ்ட உடலுன்றாங்க. ஆக இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு எடுத்துக்கிட்டு நீ என்ன இவனுங்கள்ட்ட போய் நீ நியாய தர்மம், யோகம், பிரபஞ்சம், பிரபஞ்ச சக்தி, மண், இயற்கை, இதை பாதுகாக்கணும் எப்படி நீ அவனுங்கள்ட்ட விரும்புவீங்க? ஒன்றும் புரியல எங்களுக்கு. இந்த தகவலை எதுக்கு இவனுங்க பரப்புகிறானுங்க, ஏன் இவனுங்க சொல்கிறானுங்க? பண்ணுறதே இவன் தான். அரசாங்கமாக இருக்கட்டும், அரசு துறைகளாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், இயற்கை மேலே இருக்கிற ஒரு அக்கறை எவன்கிட்ட இருக்குது? எவன்கிட்டையுமே கிடையாது. அப்புறம் பேசுகிறதுல, நியாய தர்மம் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது.